ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பரிதாபனோட ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. மறக்காம டிஎன் டாஸ்க் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏய் என்னடி பண்ற? நீங்க வந்து என்ன மெட்ரிகுலேஷன்ல படிச்சீங்களா? ஏய் நான் சிபிஎஸ்சியா? சிபிஎஸ்சியா? ஆமாயா. ஓகே நான் வந்து கேவில படிச்சேன். ஏய் கேவில படிச்சு எப்படி இவ்ளோ அழகா இருக்க? என்னங்கடா அது? வேலைக்கு சேர்ந்து 2 நாள் கூட அவள அதுக்குள்ள ஒரு பொண்ண புடிச்சானே அவன். லவ் பண்ணிட்டே திரிறாங்களே. எல்லாரும் லவ் பண்றாங்களே. என்ன யாரும் லவ் பண்ண மாட்றாங்களே. டீம் அவுட்டிங்கா? ஏய் அப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாம்யா? ஒண்ணா போலான்றீங்களா? வாங்க போலாம் ஜி. எங்க போனாலும் ஜோடியா திரிறாங்க. இந்த பொண்ணுக்கு வேற லவர் வெளிய இருக்கான். இவனுக்கு ஒரு லவர் வெளிய இருக்கான். இவங்க வந்து லவ் பண்ற மாதிரி பேசிக்கிறாங்க. லவ் பண்ணலன்னு கேட்டா இல்ல. எங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க? சண்டைக்கு வராங்க. என்னடா? ப்ரோ என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? நான் கொஞ்சம் மென்டல் ஆயிட்டேங்க நானு. வாங்க பேசுவோம். வேலை எனக்கு மண்டக்குள்ள இருக்கு. நான் அப்புறம் வரேன் நானு. கைத்தறத்துல இருக்கு எனக்கு. ஐயோ டேய் மாமா எல்லாம் இருக்காங்க. எதுக்கு இருக்காங்க? ஹலோ மாமா. ஹலோ மச்சான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. இத பொண்ணு பாக்குறீங்களா? என்ன இப்ப அப்படியே விட்டுலாம்? ஏங்க நீங்க தான் பொண்ணு பார்க்க வேணாம்னு சொன்னீங்க. அது ஒரு டென்ஷன்ல அப்படி சொன்னேன் நான். ஏங்க என்னங்க நீங்க இப்படி மாத்தி பேசினா எப்படிங்க? அப்படிதான் சொல்லுவேன். நீ பார்க்க வேண்டியதானே. இரு நான் சொல்லி வைக்கிறேன் நானு. அவன் அழகாத கல்யாணம் நடக்கும். அலையறதுக்கு சாத்திட்டு வை போன வை. சரி 32 வயசாச்சு. கல்யாணம் பண்ணலன்னு நீ வீட்லயும் கவலைப்பட மாட்டாங்க. என்னைக்கோ ஒரு நாள் கடுப்புல கல்யாணம் வேணாம் அப்படின்னதுக்கு இப்ப வேணாம் போலான்னு விட்டாங்களான்னு தெரியல. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏய் அங்க இல்லாதயா சும்மா இரியா. இல்லையா சொன்னா கேட்க மாட்டியா? திருமண ஆகாதவர்கள் பாவங்கள். நம்மள வாழ விட மாட்டாங்க போல இருக்கு. இந்த உலகத்துல எப்படி வாழ்றது? நட்பு ஒன்ன வச்சு நான் பொழச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த நட்பு கால் பண்றேன். நண்பா. ஹலோ மச்சி. என்ன புதுசா போன்லாம் பண்ணிருக்க? என்ன கல்யாணம்? எப்பறா உங்க ஊர்ல மண்டபமா? எப்பறா நான்வெஜ்ஜா? பொண்ணு எந்த ஊரு? படிச்சிருக்கா? இன்விடேஷன் அனுப்புவியா? மச்சான் சரக்கு மறந்துறாத சொல்லிட்டேன் பாத்துக்கோ. அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி பாத்துக்க. எனக்கு விஸ்கி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மாத்தி வாங்கி நில்றா வரலீங்க. என்னடா நண்பரா நீ எல்லாம் என்ன எதுக்கு கால் பண்ணனே தெரியாம கால் பண்ணின நீ புண்பட்டுறியா நீ? ஏய் எதுக்குடா அழுகுற? ஆஜிர கல்யாணம் ஆகாம சுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பழக கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டறாங்க. வீட்லயும் பொண்ணு பாக்குறனால இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா பூரா லவ் பண்ணிட்டு தீங்க. மச்சான் நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க மச்சான். நீ ஃபோன் பண்ணி நட்பு கிட்ட ஒரு ஆதரா பேச. இருடா டேய். கல்யாணமா அப்படிங்கடா. இருடா முழுசா கேளுடா. நீ வந்து இந்த மாதிரி மனசை வந்து தளர விடாத என்ன? மனிதன் என்பவன் இந்த வரமா இருமா மச்சான். உன் தங்கச்சி கூப்பிடுறா. இந்த போயிட்டு வந்துறேன். அப்புறமா பேசுறேன் வைக்கிறேன்டா. சரி. இவங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணாதப்ப அட்வைஸ் மட்டும் தூக்கி அப்படியே வெளியே வீசுறாங்க. அப்படின்னு கல்யாணத்தை கொஞ்சம் பண்ணுங்க யாராவது. ஏய் பெரியமாடு இங்க வா. போய் நல்ல போட்டோ 3 போட்டோவா? 3 போட்டோ எடுத்துக்கிட்டு வா. என்ன போடா 3 போட்டோ மறந்துடாத. ஐயா நமக்கு பொண்ணு பாக்குறாங்க போறது. 96 பிறந்துட்டா அவங்களுக்கு தெரியும். நல்ல காட கல்யாணம் செம்மையா எனக்கு ஒரு பிபி எடுத்தா. அதை எடுத்து கொடுத்துட வேண்டியதான். பார்த்தோனே புடிச்சிருக்கு. ஐயா ஏய் போட்டோ எடுத்துட்டு சொன்ன எங்கடா? எடுத்துட்டு வந்திருக்கேன் நானு. 3ல 4 போட்டோவா எடுத்து. திரும்ப மாடு என்ன அங்க என்ன திரும்பிக்கு இருக்க? கொண்டா நாளையும் கொடுங்க. ஏய் என்னடா போட்டது? அதென்ன கழுத்து புழுக்கு பிடிச்ச மாதிரி அப்படி கொடுத்திருக்கியா? அது என்ன அது? ஸ்டைல் மஸ்டர் வேறயா? ஏண்டா எதுக்கு போட்டோ எடுத்துட்டு வர சொன்னேன்னு நினைக்கிறேன் நீ? ஒரு வயசு பையன் கிட்ட போட்டோ நல்ல போட்டோவை குடுறாங்க கேட்டா என்ன அர்த்தமா இருக்கும்? இதெல்லாம் கேட்டு என்ன வெக்கப்பட வைக்காதீங்க. திரும்புப்பா நீ திரும்பு. முள்ள மாதிரி பேல உன் மாமன் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துக்கிறியா? அவன் கூட சேர்ந்து பாஸ்போர்ட் எடுத்து உன்னையே அனுப்பி விடலாம். பாஸ்போர்ட்டுக்கு 3 போட்டோ எடுத்துட்டு வரான்னா சினிமால வாய்ப்பு தேடி போற மாதிரி போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கீடா. இதை வச்சு நான் என்ன உன்னை வச்சு படம் எடுக்கிறதா? பிஞ்சோயிரும் செருப்பு. உள்ளூர்லயே 40-50 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. திரும்பலாமல்ல. ஏய் இவடா வேலைக்கு போனியாடா? இது வரைக்கும் ஏதாவது தொழில் செஞ்சிருக்கியாடா? அப்ப கஷ்டப்படுறேன்னு கூட வந்து ஒரு ஹெல்ப் ஆச்சு நின்றுக்கியாடா? மூஞ்சியாவது நல்லா இருக்கடா. இதை பார்த்து எவனா ஒருத்த பொண்ணு கொடுப்பானாடா? வயசு வேற போயிட்டே இருக்கு. அடங்கப்பா என்ன எத்தனை வயசு வந்துருச்சு உங்களுக்கு? 30 தானே ஆகுது. ஒப்பெல்லாம் 32 தான் கல்யாணம் பண்ண. லேட் மேரேஜ் பண்ணலாம். ஒண்ணு தப்பு கிடையாது. போ நீ பண்ணதுக்கா நான் பண்ண முடியுமா? அடேங்கப்பா எதுக்கு பேசுற நீ? இன்னையில இருந்து நீ வெளியில சாப்பிட்டுக்க நீ. சரி போப்பா நீ வெளிய போய்க்க. என்ஜாய் இருக்க. ஏய் இங்க வாடா. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3 எடுத்துக்கிட்டு வர்ற. பாஸ்போர்ட் எடுத்தறே சிங்கப்பூர் பக்கத்து ஓடுற. 4 வருஷம் கண்ணை மூடிட்டு பல்ல கடிச்சிட்டு வேலை பாக்குற. எங்களுக்கா தோணிச்சுனத்தை கல்யாணம் பண்ணி வைப்போம். போடா. கல்யாணம் பண்றா கல்யாணம் மசுரு.
எங்கடா போற நீ பாட்டுக்கு? ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேனே. ஸ்கூலுக்கு போறேன்னா இதான் யூனிஃபார்மா? யூனிஃபார்ம் என்ன பேக் இவ்வளவு தாடியோட திரிய மண்டல இதை வச்சுட்டு திரியா? என்னடா இது? நம்மளெல்லாம் யாருன்னு என்னன்னு கேட்க முடியும்? டீச்சர் அடிக்க மாட்டாங்க உன்னைய? மேல கை வச்சா நினைச்சுக்கோங்க, அடுத்த நாள் உள்ள இருப்பாங்க அவங்க. நம்ம மேல அதுக்கு மேல கை வச்சிட முடியுமா? நம்ம ஏரியா தாண்டிட முடியுமா? தெக்கதல்ல. சரி போ போ. ரவுடியா இருக்கான். என்ன படிக்கிற வயசுலயே இப்படி இருக்கானே. அதெல்லாம் அந்த காலத்துல டீச்சரை பார்த்தாலே ஓடுவோம். ஐயோ இந்த டீச்சரா, இந்த டீச்சர் வரலன்னா அப்பா சாமியே வேண்டிக்கிட்டு இருப்போம். எல்லாம் என்னன்னா டீச்சரை பார்த்து பயம் இல்ல, அடிச்சா வாங்கிட்டோம் திருப்பி ஏதாவது செய்வேன்னு போறாங்க. அதுக்கு மேல போனா கவர்மெண்டே பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. என்ன மாறிட்டாங்க. என்ன பாக்குறீங்க? கார்ட்டூனா பாக்குறீங்க? என்ன கார்ட்டூன் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னடா அது? என்ன கார்ட்டூன் இது? டீமன் ஸ்லேயர். டீமன் ஸ்லேயரா? நாங்கலாம் வந்து பிசாட் த ஓஸ், ஜெட்சன், பிளிங்ஸ்டோன், பவர் பாப் கேர்ள்ஸ், கரேஜ் தி கார்லி டாக், டாம் அண்ட் ஜெரி, ஸ்கூபி-டூ, பாப்பாய், இந்த மாதிரி பழைய கார்ட்டூன் நாங்க நிறைய செம்மையா பாப்போம். அங்கிள், நீங்க அங்கிள் தானே? என்னடா இல்ல, நீங்க சொன்னது எல்லாமே எங்க சித்தி பார்த்து. நீங்க எங்க சித்தி கூட படிச்சாரு. இல்ல சித்தி கூட படிக்கல. ஆமா, எங்க சித்தி கூட படிச்சாரு இவர். அங்கிள் எனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இல்ல வேற மாதிரி நான் சும்மா தெரியாதா? உங்களுக்கு நருட்டோ தெரியுமா? தெரியாது. அப்ப நீங்க அங்கிள் இவர் என் சித்தி கூட வருவாரு. சித்தி கூட வருவாரா? ஐயோ லேடி பேர்ட் சைக்கிள் ஓட்டுனீங்களே. கண்டுபிடிச்சிட்டாங்களே. என் வாய் வேற சும்மா இல்லாம அந்த காலத்துல வாய் வருது. குங்குற மாறிக்கிட்டு இருக்கமா. கல்யாணம் கூட சுத்திக்கிட்டு நல்லா எங்க சுத்திக்கிட்டு இருந்த திடீர்னு கண்டுபிடிச்சு அங்கிட்டாங்களே. அங்கிள் எங்க சித்தி வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? யாரு? அந்த இவன் தான் எங்க சித்தி பையன். அங்க பாருடா. போட்டு அந்த பொண்ணு புடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. புடிச்சிருக்கா? பேசிடலாமா? என்னப்பா சரி நான் சொல்லு. சரி இருக்குண்ணா பேசுங்க. நீங்க பார்த்து சொன்னா ஓகே தான். அப்படியா? நீங்க பேசுங்க. பேசிடலாங்கயா? இல்ல உனக்கு பிடிக்கலையா? இல்ல பிடிச்சிருக்கு. சரி நீங்க சொன்னா போறா. சரிப்பா. பொண்ணு நல்லா இருக்கு. இந்த பொண்ணு கூட தம்பி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல. பொண்ணு வீட்டு சைடு கொஞ்சம் சரியில்லை, வேண்டாம். என்ன ஜாதகம் சரி. நான் யோசிச்சுட்டு எங்க போயிட்டு என்ன இப்ப வந்து ஜாதகம் தம்பி வேற பொண்ணு பாப்போம். ஏய் சொல்றது பிரியாணி போட. ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னது? அதுக்கு பதில் சொன்னேன், ஜாதகம் சரியில்லைன்ட்டாங்க. என்ன கேள்வி? என்னன்னு சொல்லு, தெளிவா சொன்னதுன்னா. மாப்பிள்ள என்ன பண்றாருன்னு கேட்டாங்க. என்னப்பா சொல்ற? என்ன பண்ணிக்கிறீங்க? அதான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? இப்பதான் ஸ்டார் படம் பார்த்துட்டு வந்தாப்ல. வந்ததுல இருந்து இப்ப ஹீரோ ஆக போறேன்னு ட்ரை பண்ணிக்கிருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருனாங்க, கொஞ்ச நாள் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாண்டாப்ல, அதனால கேம் டெவலப்பர் ஆக போறேன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிருந்தாருன்னு கேட்டாங்க. வேர்ல்டு கப் இந்த மேட்ச் நடந்துச்சுல, அதை பார்த்துட்டு ஒவ்வொரு டீமுக்கு ரேட்டிங் போட்டுக்கு இருந்தாருன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு ஐபிஎல் மேட்ச் பாத்துக்கு இருந்தாரு. சும்மாவை பார்த்தா பெட்டிங் எல்லாம் பண்ணிக்கிருந்தாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, ரெஸ்ல்மேனியா மேட்ச பார்த்து ராக்குன்னு கத்திக்கிருந்தான். என்ன சொல்றது? ஆமா, நீ இந்த தலானியை வச்சு இப்படி போட்டு ஸ்மாக் போட்டு விளையாண்டதெல்லாம் சொன்னப்பா. பண்ணி இல்ல, உண்மையா சொல்லணும்ல. கடைசியா ஒண்ணு கேட்டாங்கப்பா. என்ன? வேணாமப்பா விடுப்பா. என்னன்னு சொல்லுங்க. மாப்பிள்ள என்ன பண்ண போறாருன்னு கேட்டாங்க. கரிசோறு எடுத்து வச்சிருக்கோம், மதியம் சாப்பிட்டு தூங்க போறாருன்னு சொன்னேன். அது எதுவும் அவங்க டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்களோ? அப்ப கரெக்டா தானே சொன்னேன், கரிசோறு தானே. உங்கள மாதிரி ஒரு அப்பா எனக்கு இருந்தா போதும், நான் ரொம்ப சூப்பரா வாழ்க்கையில முன்னேறி. உங்க அப்பாவை கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன வேலை பார்த்துட்டு இருந்துச்சு? அரேஞ்ச் மேரேஜ்னு இல்ல, நீ எந்த பொண்ணை காட்டினாலும் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவங்க வீட்டுல பேசணும்னாலும் சொல்லி நான் பேசுறேன். நீ பேசுனா வேணாமா? பொண்ணையும் கெடுத்துருவேன். சரி, கல்யாணத்தை பண்றா காலகாலத்துல கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் இப்ப இந்த நருட்டோ, ஒன் பீஸ், ரீமேக்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். இதெல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப நீ இதெல்லாம் பார்த்தது இல்ல. அட பார்க்கலன்னா நம்மளோட பூமர்ல சேர்த்துறாங்க போல இருக்கு. ஜெல்லாக மாட்டாங்க. கல்யாணம் பண்ணல இல்ல நீங்க? கல்யாணம் பண்ணா உனக்குலாம் இன்விடேஷன் கொடுக்காம பண்ண போறாங்க. என்ன சொல்ற மேட்டர்? கல்யாணமே பண்ணிடாதீங்க, ஒய்ஃப் வச்சு தாங்க முடியல. என்ன பேச்சல தானே இருக்கீங்க? அவன் கல்யாணம் பண்ணலங்கிறேன். அவன் மோரை பார்த்தா கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கா? என்ன சொல்லியா? பாருங்க, வந்து 10 நிமிஷம் கூட யாரையும் ஒய்ஃப் போன் வச்சுட்டா. இருமா வரமா, வந்துகிட்டு இருக்கேன். அண்ணன் பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். பண்ணாரு ஒய்ஃப் டோல் டார்ச்சர் தாங்க முடியல. என்ன பண்ற? உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சதே பெரிய விஷயம். கல்யாணம் பண்ணியா கம்முனு போனியான்னு இருக்கணும். அதை விட்டு சும்மா வந்து நோண்ட கூடாது. உன் வயசு என்னடா? 24. போடா
போடா 24 வயசுல கல்யாணத்தை பண்ணிட்டு என்ன ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய், எனக்கு கல்யாணம் குழந்தை ஏதாவது இருக்காடா? ஒண்ணே ஒண்ணு இருக்குனே. இவெல்லாம் யார் தெரியுமாடா? நம்ம எல்லாம் கிரிக்கெட் விளையாடுற ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடும் போது அண்ணே அண்ணே என்னை சேர்த்துக்கங்கண்ணே அப்படி வந்து கெட்டிக்கிட்டு இருப்பான்டா. அவெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு இன்னும் பண்ணவே இல்லை, எனக்கு நடக்காது மச்சி. நான் அதெல்லாம் பார்க்காமயே போயிடுவேன்னு பயமா இருக்கு. என்னடா நீ இவ்வளவு டிமோட்டிவேட்டடா இருக்கலாமாடா? எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும்டா. எப்ப நான் பாடல போனா அப்புறமா நடக்கும். உனக்கு நடந்துருச்சு, நீ ஜாலியா இருப்ப. என்னைய பத்தி இப்படி சொல்லிட்ட பாத்தியா? நான் இன்னைக்கு எவ்வளவு ஒரு பிளான் பண்ணிருக்கேன் தெரியுமா? மதியம் நம்ம எல்லாம் படத்துக்கு போறோம். நீ, நானு, என் ஒய்ஃப், பாப்பா. பாப்பா டக்கு டக்குன்னு படத்தை பார்த்தவனே அலறான். அந்த டைம்ல என்ன பண்ணிடுற? நீ குழந்தை நானும் என் ஒய்ஃப் உட்காந்து படம் பார்ப்போம். வெளியே தூக்கிட்டு போயிட்டதுக்கு என்ன கல்யாணம் ஆகல, அது வரைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கா. கல்யாணம் ஆகல, நீயும் குத்தி கட்டுற பத்தியா? இல்லடா பரவாயில்லடா, ஊசி எடுத்து ஏத்துறான், நீ கலப்பற எடுத்து நெஞ்சிலே இறக்கி கிண்டே கிண்டே கிண்டிட்டடா. இருடா நானு கல்யாணம் பண்ணிட்டு வந்து பேசிக்கிறேன் நானு. ஏய் சொல்றேன் கேளுடா. ஆக முடியும் எனக்கு. ஏய் கல்கி படம்டா, பிரபாஸ் சீனை மட்டும் கட் பண்ணிட்டு ஓட்டுறாங்கடா. வாடா பாப்போம்டா. போடா. டேய் எவடா பொண்ணு பார்க்க போறோம்? உனக்கு நீ எதுவும் கண்டிஷன் ரூல்ஸ் ஏதாவது வச்சிருக்கியா? இருக்கு, சொல்லு. நீங்க ஓரமா படம் தான் சொல்ல முடியும். ஏன்? அப்பதான் ஒரு ஃப்ளோல வரும் எனக்கு. என்ன? நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், அதை பாஸ் பண்ண அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன். நான் சினிமா சான்ஸ் எழுதிட்டு இருக்கேன், சான்ஸ் கிடைச்ச அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன். நான் ரொம்ப கோவக்காரன், என் கோவத்தை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் கல்யாணம் பண்ணுவேன். நான் எப்போ வேணா வருவேன், எப்போ வேணா போவேன். எனக்கு என்னன்னு கேட்க கூடாது, குறுக்க பேசக்கூடாது. நான் தான் ரொம்ப பேசுவேன். 2 மணி நேரம் டிராவல் பண்ணணும், வேணாம். உள்ளூரா இருக்கு, வேணாம். அந்த பொண்ணு கேரளா சரி கட்டி இருக்கு, வேணாம். இந்த பொண்ணை பார்த்தா நீ என்ன பேசுற மாதிரியா இருக்கு, வேணாம். ஃபில்டர் போட்ட மாதிரி இருக்கு, இந்த பொண்ணு எனக்கு வேணாம். முடியல கிராப் கட்டின மாதிரி இருக்கு, எனக்கு எல்லாம் முடி நல்லா பெருசா தான் பிடிக்கும். ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கு, வேணாம். ரொம்ப கிராமமா இருக்கு, வேணாம். என்னை விட அதிகமா படிச்ச பொண்ணு எனக்கு வேணாம். அப்படி பார்த்தா ஊர்ல எல்லாருமே உன்னையோட அதிகமா படிச்சவங்க தான்டா. எப்படியா? பிஇ படிக்க வச்சேன், அத முடிச்சியாடா? இன்னும் டிகிரி கையில வாங்காம இருக்க, ஃபுல்லா 12 அரியர் வச்சிருக்க. அப்படி பார்த்தா உன் குவாலிஃபிகேஷன் 12ஆம் கிளாஸ் தான். பார், தெருவுல போறவங்க உன்னையோட பெரிய படிச்சவங்க தான். என்ன நினைச்சுக்கிருக்க? சரி விடுங்க. நாளை மண்டையும் பாரு. ஓ இவ்ளோ ரூல்ஸ் இருக்கா உனக்கு? அப்போ உனக்கு கல்யாணமே ஆகாது. என்னென்ன பொம்பளைங்க இங்க, ஆம்பளைங்க அங்க, அவ்வளவு பேர் தான் ஊர்லயே இருக்காங்க. இன்னைக்கு பொண்ணுகளை செலக்ட் பண்ற லெவல்ல நீ கிடையாது, உன்னைய செலக்ட் பண்ற லெவல்ல தான் பொண்ணுங்க இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணமே ஆகாது. என்ன நான் பண்றது? இந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா ஆகாது. இப்ப சொல்லு ரூல்ஸ். பொண்ணுனா ஓகே. பொண்ணு மூக்கு ஒரு மாதிரி இருக்கு, பரவாயில்லையா? நீ என்ன நல்லா பேச பரவாயில்லையா? ஒரு மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? கேரளா சாரி பொண்ணுன்னு கட்டினா போதுமா? அந்த மனநிலைக்கு வா, அப்பதான் கல்யாணம். ஆளை மண்டையும் பாரு. உட்காந்து 50 தமிழ் படத்தை பார்க்க வேண்டியது, எல்லாத்தையும் எடுத்து லைஃப்ல ஜாயின் பண்ண வேண்டியது. வைக்கிறாங்களே, நம்மளும் ஒரு லவ் பண்ணலாம்ல, கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா அந்த முடி வேற கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ முடிய வச்சா அந்த கல்யாணத்தை பண்ணிடலான்னு பாக்குறேன், நடக்க மாட்டேங்குது. டாடி மாமா குரங்கு, டாடி மாமா குரங்கு. என்னதான் மாமா எப்படி என்னடா பண்றீங்க? ரொம்ப டக்குன்னு யோசனை வந்துச்சு எனக்கு. இல்ல கல்யாணம் பண்ணலான்னு போட்டோலாம் அனுப்பியிருந்தாங்க, பொண்ணு போட்டோலாம் செலக்ட் பண்ணி ஏதாவது ஒண்ணா செலக்ட் பண்ணலான்னு பார்த்தா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. எதிர்பார்த்த அளவு இல்ல, ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கான் போல. என்ன மாப்பிள்ளை? ராஜா ராணி நயன்தாரா, தங்க மகன் சமந்தா, குயிதா கோவிந்தன் வர, ராஷ்மிகா மண்டானா, ஸ்ரீலீலா, இந்த மாதிரிலாம் யாராவது கிளப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் நம்ம ஊர்கார பிள்ளைல. யாருக்கு மாப்பிள்ள பொண்ணு பார்க்க பின்னாடி நிக்கிறாங்களா? யாருக்கு பொண்ணு பார்த்தாங்க? எனக்கு தான். உனக்கு தானே பார்த்தாங்க. ஏண்டா பனிக்கரடிக்கு டை அடிச்ச மாதிரி இருந்துகிட்டு, ஓ மொகரக்கட்டைக்கு ராஷ்மிகா மந்தானா, ராஜா ராணி நயன்தாரா. வா, சினிமா வேற வாழ்க்கை வேற, மைண்ட்ல ஏத்திக்க. சினிமாவுல ஒரு 1000 பேத்துல இருந்து 100 பேத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதுல அழகான 10 பேத்தை ஃபில்டர் பண்ணி, அதுல ஒரு பொண்ணை ஹீரோயினா வச்சு படம் எடுத்துக்கிருக்காங்க. அந்த மூஞ்சியுமே மேக்கப் இல்லாம பார்க்க முடியாது. நீ அதை கொண்டு ரியல் லைஃப்ல செட் பண்ணி பாக்குற. இப்ப வர்ற பொண்ணையே மேக்கப்போட யோசிச்சு பாரு, ஹீரோயினுக்கு எல்லாம் மேல இருப்பாங்க. அதை விட்டு என்ன பேச்சு பேசிக்கிறீங்க, பைத்தியக்கார பையன் மாதிரி. நீ ஒண்ணும் கவலைப்படாத, மாப்பிள்ள குரங்கு மாதிரி இருந்தா பொண்ணு கிளி மாதிரி கிடைக்கும் அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு இது உண்டு. ஆனா நீயே குரங்கு மாதிரி தான் இருக்க, உனக்கு வரக்கூடிய பொண்ணு குரங்கு மாதிரி தான் இருக்கு. ஏய் சேலஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல, வர்றா சமந்தா மாதிரி அழகான ஒரு பொண்ணோட எங்கடா அவன் அவனியும் முடிச்சவன் சாவடிக்கிறீங்க. எவ்வளவு நேரம்டா? ஏண்டா கல்யாணம் ஆனா நாங்களே வந்துட்டோம், குடும்பஸ்தங்க, சிங்கிளா இருக்க மொட்டைப்பைய, உனக்கு என்னடா என்ன மாப்பிள்ள வேலை? நம்ம எல்லாம் அப்படி ஒண்ணா குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா வச்சு சூப்பரா இருக்குல்ல. சரி மச்சான், ஒரு மாதிரி இருக்கு, 8 மணி ஆச்சு. ஒய்ஃப் தேடுவாடா, போயிட்டு வரடா. ஏய் ஏடா லேட் ஆச்சு. சாரா டேய் மச்சி அதான் ஞாபகம் வருது, பாப்பாக்கு டானிக் வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துறேன். ஏய் நீ எல்லாம் போனா நான் எப்ப தனியா குடிக்கிறடா? என்னடா மாப்பிள்ள உனக்கு என்ன குடும்பமா குட்டியா? லைஃப்ல தனியா தான் இருக்க, தனியா சரக்கு அடிக்க மாட்டியா?
ஏ மச்சி என்னடா ஃபேன் ஷோக்கு டிக்கெட் வாங்கிட்டா 3 டிக்கெட் போயிருவோம் நம்ம டேய் சொல்லிட்டு வாங்கிருக்கலாம் காலையில காசு வேஸ்ட்ரா 6 மணிக்கு எப்பறா வர்றது போலாம்டா வாடா டேய் காலையில தீபாவளிக்கு என் ஒய்ஃப் ஊருக்கு போயிருவோம்டா டேய் நான் கஷ்டப்பட்டு டிக்கெட் நான் வாங்க மதியம் போமா ஏடா மதியம் போலாம் மாப்ள மதியம் நான் கிளம்புறேன்டா சாயந்தரம் போலாம் சாயந்தரம் எப்படிடா போறது என்னடா அடுத்த நாள் போலாம் டேய் 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 ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் நம்ம அதெல்லாம் மச்சான், பார்த்து மச்சான், ரிவ்யூ பழைய மாதிரி நினைக்காத எல்லாரும் உன்னைய மாதிரி நினைக்காத எங்களுக்கு ஃபேமிலி ரொம்ப பயம் மச்சான். உன்னைய மாதிரியா டேய் டேய் ஏய் போடா யாரா விடுடா சாமி. உன்னையத்தான் சொன்னோம் ஃபேமிலி இருக்கு ஒய்ஃப் கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் அதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா பரிதாபம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோசு vlogsல ஆமாங்க. வீடியோ நிறைய வந்திருக்கு நிறைய போய் பாருங்க